ஹாய் ஹலோ அனி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஒரு நியூ அனிமேட்டட் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நேம் வந்து டூ லவ்ரி. அதில் வந்து சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கதை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது ஒரு 18 சீரிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸுக்கு நிறைய காப்பிரைட் ஸ்டேக்குங்கிறது வருது. அதனால் இந்த சீரிஸுக்கு நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் இந்த சீரிஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை 3 ஸ்பேஸ்ஷிப் ஷூட் பண்ணி துரத்திக்கிட்டே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ திடீர்னு ஒரு விஷயம் வந்து அப்பீர் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து பூந்து ஓட்டுறாங்க. ஸோ அப்போ நாலாவது ஒரு ஸ்பேஸுமே வந்துட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவனுமே அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தப்பிக்க விட்றாதீங்க, அதில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மற்ற ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்தவங்களுமே மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மிசைலுமே அட்டாக் பண்ணிடுது. அந்த ஸ்பேஸுமே ஒரே இடத்துல ஃப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதோட நாலாவது ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்தவனுமே இதுக்கு மேலே உங்களால் எங்கேயுமே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை கேட்ட அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவங்களுமே அதை உறுதியாக உங்களால் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெலிபோர்ட் கேட்டு மாதிரி உருவாக்கி அது வழியே தப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் எர்த்தில் ஜப்பானில் இருக்கிற ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த விஷயத்தில் ஒரு பையன் மறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் பேர் ரேட்டோ, இவன் தான் நம்ம ஹீரோ. சென்டரில் வந்து டார்க் ப்ளூ ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா பாருங்க. இவங்க பேர் வந்து ஹருணாச்சன். இவங்க மேலே நம்ம ஹீரோக்கு வந்து க்ரஷ்ஷு. ஸோ அப்போ அவங்க தனியாக நடந்து போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு இதான் சரியான நேரம்ங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். மேபி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறக்கா இருக்கும் போல இருக்குது. அவள் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ ஒரு பையன் வந்து கூப்பிட்றான். ஸோ இவன் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்காரனே கூப்பிடலாம். ஹீரோ ஏன்டா பின்னாடி வந்து பயமுறுத்துறங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஏன்டா பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுற, இல்லாட்டி பாடிக்கு ஹருணாச்சன்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியாங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ கடைசியில் ஆமாம் நான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் கிளாஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹருணாச்சனை தான் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹருணாச்சனை வந்து நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து லவ் லெட்டருமே கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஹீரோ தலைமையில் விழுந்தோ இடிச்சோ இல்லாட்டி ஏறி மிதிச்சோ தடுத்துருக்கு. இந்த டைம் லெட்டர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ப்ரப்போஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹருணாச்சனுமே வராங்க. நம்ம ஹீரோ ஹருணாச்சனை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கிற விஷயத்தை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு ஃப்ளவர்ஸ் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் வந்து அந்த இடத்த ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோமே ஃபார்மிங் டூல் எடுத்து அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணுமே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ தான் பண்ணான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு கற்றுக்கிட்டே ஓடிடுறா. கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே சொல்ல எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து தப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோமே அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஹருணாச்சனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை கேட்டு நம்ம ஹருணாச்சனுமே நம்ம ஹீரோவை பற்றி நல்ல விதமாக பேசுகிறா. ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஹருணாச்சனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதோட லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஓகே, இந்த விஷயத்தை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு தப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் இருந்தனால தான் அந்த தப்பு வந்து நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நம்புகிறாங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பர்சன் ஒரு பொண்ணாக இருந்தால் கன்ஃபார்மாக லவ்ங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. நம்ம ஹீரோமே தைரியத்தை வரவழைச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறோம். அதுக்குள்ளேயும் நம்ம ஹருணாச்சனை நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இந்த தருணத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹருணாச்சனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறோம். அப்போது வந்து ஸ்பேஸ்ஷிப் நம்ம ஹீரோ மேலே விட வந்துட்டு நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டேக் தப்பிச்சிடறான். நம்ம ஹீரோமே ஒரு வேளை வீட்டுக்கு வந்துடுறான். சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோட சிஸ்டர். ஹீரோ பார்த்த சிஸ்டருமே ஏன்டா அவள் லேட்டாச்சுங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே அவன் லேட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அவரை ஃபோன் பேசுகிறான். யார்கிட்ட பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு காட்டன் தான். நம்ம ஃப்ரெண்டு காரணமே என்னடா ஹருணாச்சனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதெல்லாம் நான் இப்போ வந்து பொண்ணுங்களோட ஸ்விம்மிங் ஷூட்டு ஆல்பம் வந்து பார்த்துட்ருக்கேன், உனக்கு வேணுமாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கேட்டு நம்ம ஹீரோவுமே ஃப்ரெண்டுக்காரனை வந்து கலாய்க்கிறான். ஃப்ரெண்டுக்காரனுமே ஹீரோ கிட்ட ஹருணாச்சன் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி நினச்சி பாருங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோமே நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக ப்ளஸ் ஆகிறான். அவரை ஃப்ரெண்டுக்காரமே ஹீரோவை கலாய்க்கிறான். ஹீரோவுமே குளிக்கலாம் சொல்லிட்டு பாத்டப்புக்கு போயிருக்கான். ஸோ அப்போ வெளியே காட்டுறாங்க இன்னொரு விஷயமே வானத்துலேருந்து பூமியிலேருந்து விழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட பாத்டப்லேருந்து தண்ணி வெளியே பீச்சிட்டு அடிக்க திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு வந்து ஸ்பான் ஆகிறான். அந்த பொண்ணோட பிடிக்கக்கூடாத இடத்த நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கத்த அந்த சவுண்டு கேட்ட சிஸ்டமே என்னாச்சுங்கிற மாதிரி பார்க்க வராங்க. ஸோ நம்ம ஹீரோமே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துட்டு என்னோட பாத்ரூமில் வந்து ஒரு பொண்ணு நேக்கடாக இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம சிஸ்டருமே பாத்ரூமை போய் பார்க்க அங்கே பார்த்தோம்னா யாருமே இல்லை. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீ வந்து கட்டுப்படுத்த கற்றுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பங்கமாக கலாய்க்கிறாங்க. அதோட ஹீரோமே ரூம் கதை திறந்து பார்க்க அங்கே அந்த பொண்ணு டவல் கட்டி உட்காந்துருக்கணுமாமா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது.
அந்த பொண்ணுகிட்ட நீ யாருமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே என் பேர் லாலாசாமா, டேவ்லு கிங்டம்ங்கிற கிரகத்துலேருந்து வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோமே பார்க்கக்கூடாத இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே என்னோட பாத் டப்புக்குள்ளே எப்படிமா வந்தங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லாலாசாவுமே என் கையில் போட்டிருக்க இந்த டிவைஸ் தான் காரணம். இது ஒரு டெலிபோர்ட்டேஷன் டிவைஸ். இது லிவிங் திங்ஸை மட்டும்தான் டெலிபோர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஹீரோட பாத் டப்பில் நேக்கடாக டெலிபோர்ட் ஆகிருக்காங்க. ஹீரோமே நீ எப்படிமா எடுத்துக்கு வந்தங்கிற மாதிரி கேட்க, லாலாசாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒரு 4 ஸ்பேஸ்ஷிப் துரத்திட்டு போயிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப் கூட டெலிபோர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப் இருந்தவங்களும் இவங்க தான். ஸோ அப்படி டெலிபோர்ட் ஆகி எர்த்து பக்கத்தில் வந்திருக்காங்க. எர்த்துக்குள்ளே வரைக்கும் அவங்க எஸ்கேப் ஆட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்கேப்பாக தான் நம்ம ஹீரோ மேலே விழுக வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருப்பான். ஸோ அந்த எஸ்கேப்பாலேருந்து வெளியே வரக்காக தான் அவங்க கையில் போட்டுக்க அந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோட பாத் டப்பில் வந்து நேக்கடாக டெலிபோர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே திடீர்னு ஒரு ரோபோ வந்துட்டு லாலாசாமா உங்களை நான் எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுது. அதோட நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் என்ன ஒரு விசித்திரமாக ஜந்து நிற்குதுங்கிற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலி இது பேர் வந்து பிகேவாமா, இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரோபோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகே லாலாசாமாட்ட நீங்கள் தயாராக இருக்கீங்களா, நான் வந்து ட்ரெஸ்ஸாக மாற போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸாக மாறுது. அதோட சில பேர் வந்து வராங்க. ஸோ இவங்க வந்து நம்ம பிகேவை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் லாலாசாமாவுக்கு தெரிஞ்சவொடனே பிகேவை பிடிச்சி திட்டுறாங்க. அதோட அங்கே வந்தவங்களுமே லாலாசாமாவை பிடிச்சிட்டு நீங்கள் என் கூட வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லாலாசாவுமே என்னால் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, அங்கேருந்து எகிரி குதிச்சு போய் அங்கே இருக்கிற பால் எடுத்து அவனோட தலையிலே அடிச்சுட்டு நம்ம லாலாசாமா கையை பிடிச்சிட்டு ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு ஒரு வீட்டு ரூஃப் மேலேயும் தாவித்தே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அருணாச்சலமே பார்க்குறாங்க. அவங்க கீழே இறங்கி ஓட அவங்கள நிப்பாட்டுறதுக்காக அவங்க முன்னாடி ட்ரக்கை தூக்கி போடுறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோமே அப்படி திரும்பி ஓடலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் வராதீங்கிற மாதிரி மிரட்டி பார்க்குறான். ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க பயப்படுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஹீரோ மேலேயும் லாலாசாமா மேலேயும் ஒரு லைட்டுங்க அடிக்குது. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு ஸ்பேஸ்ஷிப்பு பறக்கும். அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளிச்சம் மாதிரி வருது. அந்த வெளிச்சத்துலேருந்து ஜென்ரல் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து வராரு. ஸோ இவரை நம்ம ஜென்ரல்னே கூப்பிடலாம். வந்த ஜென்ரலுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவை மிரட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அசர்ற மாதிரியே இல்லை. அதுவும் நம்ம லாலாசாமாவை பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த டெவ்லு கிங்டத்துக்கு வந்து திரும்பி வந்தாகணும், ஏன்னா நீங்கள் தான் அந்த இடத்தோட பிரின்சஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பிரின்சஸான்னு கேட்டுட்டு ஆச்சரியப்படுறான். அதுக்கு லாலாசாமாவே வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அவங்க வந்து அந்த கிரகத்தை விட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜுங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிடிக்காம தான் அந்த கிரகத்தை விட்டு கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த கிரகத்தோட ராஜா லாலாசாமாவோட அப்பா வந்து லாலாசாமாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரக்காக ஜென்ரல் ஆட்களையும் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ லாலாசாமா கண்டுபிடிச்சிட்டாங்க. திரும்ப கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்காங்க. நம்ம லாலாசாமாவே ஃபோன் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 பட்டனை தட்ட அந்த ஃபோன் மாதிரி இருக்கிற விஷயத்துலேருந்து ஒரு ரோபோட் ஆட்டோபஸ் மாதிரி சம்மன் ஆகுது. அதை பார்த்த ஜென்ரலோட ஆட்கள் வந்து பயப்படுறாங்க. அதுவுமே தன்னோட வாய்க்குள்ளே ஜென்ரல் ஆட்களையும் வந்து இழுத்துக்குது. அதோட நிற்காம வேக்யூமை சுற்றி இருக்க எல்லா பொருளையும் வந்து இழுக்க ஆரம்பிக்குது. அது வழியாக வந்து ஒரு சூறாவளி மாதிரி உருவாக்குது. அது வந்து நம்ம ஹீரோ வந்து இழுக்குது. நம்ம ஹீரோவுமே லாலாசாமாட்ட இது வந்து ஸ்டாப் பண்ணுமாங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லாலாசாமா இதுக்கு நான் ஆஃப் பண்ணுற பட்டன் வச்சு நான் வைக்கலையாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுமே அதோட வாயில் போய் மாட்டிக்கிறான். ஸோ அதோட மிகப்பெரிய பிளாஸ்ட்டுமே நடக்குது. ஸோ மறுநாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோவுமே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அதோட ஹீரோ நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நினச்சி பார்க்குறான். அதோட வெடித்த பிறகு தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவுமே மரத்தில் தூங்கிட்டு இருக்கான். நம்ம லாலாசாமாவே ஹீரோக்கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதோட சேர்த்து சாரியுமே கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே நேற்று விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கிரமே நினச்சிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹருணாச்சேன்னு. நம்ம ஹீரோவுமே குட் மார்னிங்கிற மாதிரி திணறிட்டு சொல்கிறான். ஸோ அதோட நம்ம ஹருணாச்சேனுமே நேற்று பார்த்து அந்த விஷயத்தை பற்றி கேட்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுமே இதான் சரியான டைம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க நான் உங்களோட வாழ ஆசைப்படுறேங்கிற மாதிரி இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுறான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஆனால் ஆள் தான் மாறிடுறாங்க. அந்த இடத்துக்கு லாலாசாமா வந்துடுறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோ கிட்ட லாலாசாமாவுமே நான் கன்ஃபார்ம் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆனமா தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே நான் வந்து ஒன்றே சொல்லலாமாங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஸோ நான் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த அனிமேட்டட் சீரீஸுக்கு நிறைய காப்பிரைட் இஷ்யூங்கிறது வருது. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த அனிமேட்டட் சீரீஸை போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அனிமேட்டட் சீரீஸை வந்து நம்ம சேனலில் போகலான்னு இருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ ஓகே, இதேமாரி சூப்பரான அனிமேட்டட் சீரீஸில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் சக்தி. இது உங்கள் எஸ்கேனிக்ஸ் தமிழ் சேனல்.